ஹாய் கண்மணி. மாதத்துக்கு மாதம் கரெக்டாக சம்பளம் வாங்குறீங்களே, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்களா? என்ன ரீல்ஸ் மட்டும் தெரியல, நல்லா ஏதோ போட தெரியுது, இமெயில் செய்கிறா ஆனால் போட்டா. வேலை எங்கே ஒழுங்கா நடக்க அவளுக்கு இது மாட்டேங்குது. தேவை தான். ஹே ஹே ஷாலினி லிங்க் அனுப்பியிருக்கா பாத்தியா? பார்த்தேன். சீக்கிரமாக நான் வேலையை விட்டு வெளியாக போகிறேன்டி. என்னால் முடியல, பைத்தியத்தை கூட எடுத்து வேலை செய்ய முடியல என்னால். கோசம் வீடாக இருக்குது. என்ன வீடியோ இதெல்லாம்? அதான் பாரு, ஷாலினி சிறுன்னு பேய் பைத்தியம் போலுக்கு சும்மா அது இதுன்னு அனுப்பிக்கிட்டேன். அதை விட்டு விளையாக்கி வேலை. இதில் வேற இந்த கோசட்டுக்கு என்னை வேறு கூப்பிட்றா வேற. போய் வேலை பார்க்க சொல்லு. இதனால தான் பாஸ் உங்க கேள்வி கேட்குறான். ஹலோ கண்மணி, நான் ஷாலின் கூட அந்த கான்சர்ட்டுக்கு நான் போகிறேன். நீ வரியா? ஜோக்காக இருக்குடி. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ வாயேன். ஆரம்பிச்சிட்டியா? பிரியா, நம்மளுக்கு செட் ஆகுது பிரியா. வேலைக்கு போகணுமா, திரும்பி வீட்டுக்கு வந்தோமா, இப்படி இருக்கணும். நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? எப்பயாவது ஒரு வாட்டி தான் இனிமேல் போயிட்டு வரலாம். ஆனால் டெய்லி தான் இனிமேல் போகக்கூடாது. லீவு டைமு ஜொக்கா போய் பார்த்துட்டு ஏதாவது இருந்தால் சும்மா கையில் தூக்கிட்டு வந்துட்டு அப்படி இருப்போம். சும்மா போய்கிட்டு யாரும் அப்படி சும்மா போக சொல்லடி. ஒன்றை மாரி என்ன அமைந்தா இல்லையா? அங்கே பேயெல்லாம் இருக்காதுடி. அங்கே போய் இருக்கோ இல்லையோ, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே போகணும். உனக்கு எனக்கு சேலஞ்ச் வைக்கலாம் தெரியுமா? சேலஞ்ச்? பைத்தியமே பண்ணிட்டு எதாவது அடி வாங்கிட்டு வராது பிரியா, புரிஞ்சதா? போய் வேலை, இந்த வேலை பருப்போ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ கால் பண்ணுறேன். சரி, பாய். இந்த வீட்டை பார்த்து எதுக்கு நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் இந்த வீடு விஷயமாவே நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? யோசிச்சு பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, விட்டுருவோம்.
ஏய் பிரியா பாத்தியா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அடிபட்டாலாம். ஐயோ ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸாக இருக்கா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஃபுல்லாக பேய் பற்றியே பேசிக்கிட்டு கண்மணி கடைசியில் பார்த்து தெரியுமா? ஒன்றும் இல்லை. ஓஹோ, ஏண்டி ஷாலினி, இவங்க கிட்ட போய் ஏதோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவங்களுக்கு எதுவுமே தெரியாமையா இருக்கு.